ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்பி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்பி. இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு தெரியாமல் இருந்த சில பல வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நோட்டீஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிக்கை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ட்ரிக்காக உள்ள போய் பார்ப்போம். இந்த ட்ரிக்ஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை அடிச்சிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட நான் இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு தெரியாத ட்ரிக்ஸ் இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாருமே ஏகப்பட்ட குரூப்ஸில் இருப்போம். அதே நேரத்தில் நம்ம யார்கிட்டையாவது சில பேர்கிட்ட ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ரு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி பேசியிருக்க நேரத்தில் அவங்ககிட்ட வர மெசேஜை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டும் இருப்போம். அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் வழக்கமாக வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் ஏகப்பட்ட மெசேஜ் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில மெசேஜஸ் வரும். ஸோ அது நம்ம ஏதோ நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க தான் ஏதோ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம மெசேஜ் எடுத்து பார்த்தா அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நமக்கு ரொம்பவே செம்ம கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் டீல் பண்ணுறதுக்கு தான் இது ஒரு புது ஃபீச்சர். இது என்ன அப்படின்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கான்டாக்ட்டுக்குமே நம்மளால் டிஃப்ரெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் டோன்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னா, யாருக்கு அதாவது உங்கள் சேட்டில் நீங்கள் யாருக்கு நோட்டிஃபிகேஷனை மாற்றணுமோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணி உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வேணுமோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் இந்த சவுண்டை வச்சே நமக்கு யார் மெசேஜ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன் எடுக்காமலே யார் மெசேஜ் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சிக்க ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ரொம்ப பொதுவாக நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, யார்கிட்டையாவது நம்ம சண்டை போட்டிருப்போம், அவங்கள்ட்ட நம்ம கோவமாக இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக டிபியை ரிமூவ் பண்ணுவோம். ஸோ டிபியை ரிமூவ் பண்ணுறது ஓகே. பலகாலமாக டிபியை மாற்றாமல் வச்சுருக்காது நம்ம ஃபோட்டோ. பலகாலமாக ஒரு ஃபோட்டோ டிபியில் இருக்கும். அதை நம்ம எப்படியோ ஒரு சண்டைக்காக ஏதோ தேவை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த ஃபோட்டோவை தேடி எடுக்கிறது உண்மையில் ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடும். ஸோ அதுக்கு ஒரு குட்டி ட்ரிக். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ட்ரிக் தானே, நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி யார் மேலே கோவமாக இருக்கீங்க, உங்கள் கோவத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஸ்டேட்டஸில், அதாவது நம்ம டிபியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்லை. ரிமூவ் பண்ணாமல் செட்டிங்ஸில் போய் உங்களோட ப்ரைவசி, அதாவது செட்டிங்ஸில் உங்களோட ப்ரைவசி ஆப்ஷன்ஸில் போய் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் நோ ஒன் அப்படின்ற மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிபி அவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம போய் டிபியை டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டிபி அப்படியே இருக்கும். ஸோ அதே நேரத்தில் நம்மளோட டிபி யாரும் பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளால் நம்ம ஸ்டோரேஜையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாகவே வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே வரிசையாக நம்மளுக்கு வந்து குமியும். ஸோ அதுவே நம்ம ஸ்டோரேஜில் மேக்ஸிமம் அடைச்சிக்கிடும். நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து நமக்கு தேவைப்படுறத அப்படியே எது பெரிய ஃபைல்னு பார்த்து டவுன்லோட் பண்ண ஃபைல் மேனேஜரில் போய் நம்ம தேடி பார்த்து டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதை ஈஸிப்படுத்துகிற மாதிரி வாட்ஸ்அப்லேயே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா, வழக்கம் போல் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அங்கே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன்ஸில் போய் மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் உங்கள் வாட்ஸ்அப்போட மீடியாஸ் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணியிருக்கா அப்படின்னும், வாட்ஸ்அப் மீடியாஸில் வர லார்ஜ் ஃபைல்ஸ் என்னென்ன அப்படின்னும் வாட்ஸ்அப்பே உங்களுக்கு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். தென் அது போக ஒவ்வொரு கான்டாக்ட்டும் எந்த அளவுக்கான மெமரியை பிடிச்சிருக்கு அப்படின்ற டேட்டாவே அது உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இது மூலமாக நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி, அதாவது ஃபைல் மேனேஜரில் போய் ஒன்றா செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரி விஷயங்களை மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட ஸ்டோரேஜை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் தேவையில்லாத குப்பைகள் சேராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம ஒவ்வொரு சேட்டுக்குமே ஒவ்வொரு வால்பேப்பர்ஸை வச்சுக்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி இந்த மேட்டர் என்னென்னா, ஒரு வால்பேப்பர் வைப்போம், அது எல்லா சேட்டோட பேக்ரவுண்ட்லேயும் இருக்கும். ஆனால் இப்போ ஒவ்வொரு கான்டாக்ட்டுக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம அந்த வால்பேப்பரை வச்சுக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த வால்பேப்பரோட பிரைட்னஸை நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரொம்பவே நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் எந்த சேட்டுக்கு வால்பேப்பர் மாற்றணுமோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மேலே உள்ள 3 டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள்
உங்களுக்கு ஏற்ற மாதிரி வால்பேப்பரை அந்த இடத்த நீங்கள் மாற்றிக்கலாம். தென் அது போக அதோட பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற சூப்பரான ட்ரிக், அதாவது இது ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடான ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இருக்குது, வாட்ஸ்அப்பில் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பொதுவாகவே நம்ம வாட்ஸ்அப்பை நம்ம டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறது வாடிக்கையாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். நான் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் வெப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஃபோன் மட்டும் யார்கிட்ட இருந்தாலே போதும், நம்ம வாட்ஸ்அப் அவங்க ஓப்பன் பண்ணி அதாவது டெஸ்க்டாப்பில் நம்ம ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும், இது யார் வேணாலும் பண்ணலான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வாட்ஸ்அப் அதுக்கும் ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வாட்ஸ்அப் வெப்னு உங்கள் ஃபோனில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதை நீங்கள் தொட்ட உடனே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்று கேட்கும். ஸோ இது ஒரு அதாவது நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதாவது வாட்ஸ்அப் வெப்பை பிசியில் உங்களால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு விதமான செக்யூரிட்டி ஃபீச்சர், ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இப்போ நான் சொல்ல எந்த டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்போ சொன்ன மாதிரி தான் பீட்டா டெஸ்டிங் எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணாதான் இப்போ நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ வாட்ஸ்அப் ஒரு சைட் இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு 5 ட்ரிக் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி டெலகிராம் ஆப்பில் கிட்டத்தட்ட பாட்டாக வீடியோ போடுற அளவுக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். டெலகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை டெலகிராமோட டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தெரியாமல் யாருக்கு இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க. அப்படி தெரியல அப்படின்னா நீங்களே என்ஜாய் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் நீங்களே யாருக்காவது அனுப்பிவிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே. இப்போ அதனால் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.